வணக்கம், வாழ்க வளமுடன். இப்போ நம்ம தேனிமலை முருகன் கோயில் வந்திருக்கோம். தேனிமலை முருகன் கோவில் இது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குங்க. அதாவது கொன்னையூர் வழியாக புதுக்கோட்டை செல்லும் வழியில் கொன்னையிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டரு தொலைவில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இதுதான் கோயில் ஆட்சி தான். தேனிமலை முருகன் கோயிலுடைய ஆர்ச்சி தான். தேனிமலையும் தெய்வீக சிறப்பட்டு ஒரு போர்டு வச்சுருக்காங்க. பட்டு போர்டு கிளியராக இல்லை. ஆமாம், கொஞ்சம் அழிஞ்சிருக்கு. உள்ளே போகலாம். இதாங்க தேனிமலை முருகன் கோவில். ஒரு சிறிய குன்றின் மேல் அமர்ந்துள்ள குமர பெருமான். இது அடிவாரம். தேனிமலை ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி. தேனிமலை ஸ்ரீ முருகன் அடிவாரத்தில் உள்ள கல்வெட்டு. இப்போ மலை அடிவாரத்தில் இருந்து மேலே ஏற போகிறோம் நம்ம. ஒரு சில படிகள் ஏறினோம்னா ஒரு விநாயகர் சன்னதி இருக்குது. விநாயகரை வணங்கி விட்டு மேலே செல்வோம். கோயில் போகிற வழியில் சிறிய சுனை ஒன்று இருக்குது பாருங்க. சுனையும்பாங்க, நீர் தேங்கி இருக்கு. ஓகே, இந்த வலது பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு தீர்த்தம் இருக்கு. ஆமாம், இது வலதுபுறம், அது இடதுபுறம். சுனைன்னு வச்சுங்களேன். ஆமாம், தண்ணி நிறையா இருக்குது. இங்கே வந்து சுற்றி வர வேலி போட்டிருக்காங்க. மலையிலே வேலி போட்டிருக்காங்க. ஓகே, பாதி படியை கிராஸ் பண்ண உடனே சிறிய மண்டபம் இருக்கு. இங்கே உட்காந்து இலைப்பாரி விட்டு செல்லலாம். கொஞ்சம் மூச்சு வாங்கிக்கிறோம். பாருங்க, தேனிமலை சுற்றி அந்த அழகா பாருங்க. எங்கே பார்த்தாலும் பாறை குன்றுகள் நிறையா இருக்கு. இயற்கை இது சூழ்ந்த இடம். இங்கே ஒரு கேணி இருக்கு, ஒரு கிணறு இருக்கு. இந்த கேணியை பார்த்தோன்னா ஒரு ஞாபகம் வருது, இது தேனி மலையா அல்லது கேணி மலையா? பாருங்க, தேனிமலை மேலே ஏறி வந்திருக்கோம். இந்த சுற்றி வர அந்த இயற்கை காட்சிகள்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த படி ஏறதுக்கு முதல்ல இப்பெல்லாம் படி போட்டிருக்காங்க. அது முதல்ல இதெல்லாம் இந்த பாறையிலேயே படி இருந்துருக்கு பாருங்க. இந்த படி கட்டுறதுக்கு முதல்ல பாறையிலேயே படி கட்டி போயிருக்காங்க மக்கள் வந்து. அதான் அது. ஓகே, மேலே போகலாம். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். தேனிமலை முருகன் கோவில் மேலே வந்தாச்சு. இங்கே மாட்டுப் பொங்கல் தினத்தன்று தேனிமலை முருகன் தரிசனத்துக்காக வந்திருக்கிறோம். மேலே இருக்கின்ற மண்டபம். தேனிமலை மேலே இருக்கின்ற மண்டபம். இந்த முன்னர் இருந்த கோவில்
கல் மண்டபம். கோவிலில் அலங்காரம் நடந்து கொண்டிருக்கிறது. தேனிமலை முருகன் கோவிலில் மேலே அலங்காரம் நடந்து கொண்டிருக்கிறது. தேனிமலை முருகன் கோவிலில் மேலே இருக்கின்ற மண்டபத்தில் இது சன்னதிக்கு பின்புறம் உள்ள மண்டபம். முருகன் தெய்வானையின் திருமண கோலம் சித்தரிக்கின்ற ஒரு சிலை வடிவம் இருக்கின்றது. சரவணபவா. இது மலையின் பின்புறம் இருக்கின்ற காட்சிகள் பாருங்க. குன்றின் காட்சிகள், தேனிமலை குன்றுகள் இப்படி இருக்கு பாருங்க. பின்னால் பார்த்தீங்கன்னா அங்கே வேலெலாம் குத்தி வச்சுருக்காங்க. அவர் அவர்கள் வேண்டுதல் நினைவாக அப்படின்னு நினைக்கிறேன். பின்னாடி செல்வதற்கும் படி இருக்குது. பின்னால் போகிறதுக்கு படி இருக்குது. இது வழியாக போகலாம் பாருங்கள். எங்கெல்லாம் பெரிய குன்றுகள்லாம் இருக்குது பாருங்கள். மேலே ஏறுவார். வழியாக கூட வரலாம். பின் வழியாக கூட அது ரோட்டு பாதை இருக்குது. அது வழியாக வந்தீங்கன்னா அந்த படி எங்கிட்ட இருக்கு பாருங்கள். அப்படியே அது வழியாக வரலாம் மேலே. ஆனால் பின் வழியாக வர்றதை காட்டிலும் இங்கே பாதை சரியில்லைன்னு சொன்னாங்க. முன் வழியாக வர்றது தான் நல்லது. ஓகே. மேலே பின் வழியாக இயற்கை காட்சிகள்லாம் நல்லா இருக்குது. பல இடங்களில் பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் நிரம்பி இருக்குது. பல கண்மாயில், குளங்களில் எல்லாம் மழை பெய்யிருக்குன்னு தெரியுது இந்த ஏரியாவில். எங்கு நோக்கிலும் பசுமை பசுமை பசுமை. ஆமாம். இந்த இயற்கை எப்படி அந்த காட்சியை பாருங்கள். அந்த ஒரு பாறையை தூக்கி நிப்பாட்டின மாதிரி இருக்குது. இதுதான் இயற்கை அப்படிங்கிறது. ஓகே. நம்ம மனிதனால் ஒரு சிறிய கல்லை தூக்க முடியல. இந்த பாறையை பாருங்கள். அது கீழே அடித்தளம் கூட அதளவு ஸ்ட்ராங்காக நினைக்கிறேன். அந்த பாறை செங்குத்தாக நிற்கிது பாருங்கள். இந்த அதிசயத்தை நம்ம தேனிமலை மேலே தான் பார்க்க முடியும் நம்ம. ஓகே. ஆக பியூட்டிஃபுல் வியூ. சூப்பர். ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. அங்கே 2 கல் பாருங்க. அப்படியே தொடுத்து நிற்கிது. அங்கே 2 கல். எந்த நேரம் விழுந்து சொல்ல முடியாது. எல்லாம் ஒரு இறை சக்தியில் தான் நிற்கிதுன்னு நினைக்கிறேன். அடிவாரத்தில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் என்ன எழுதியிருக்காங்க. இது திகம்பர சமண சின்னம் தேனிமலை அப்படிங்கிறாங்க. திகம்பர் ஜாயின் மானுமெண்ட் தேனிமலை. ஜெயின் சிங் புனே ஜேஎஸ்பி மதுரை ஜெயின் ஹெரிட்டேஜ் சென்டர் கண்ட்ரோலில் இருக்குது இது. ஓகே. வணக்கம். இன்று பொங்கலுக்கு அடுத்த நாள் மாட்டுப் பொங்கல் தினத்தன்று எங்களுக்கு தேனிமலை முருகன் சன்னதியில் முருகனுடைய தரிசனம் கிடைத்தது. நீங்களும் இந்த பக்கம் வரும்பொழுது இங்கு வந்திருந்து தேனிமலை இங்கு இருக்கின்ற முருகனை வணங்கி அவனது திருவருள் பெற்று செல்லுமாறு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.